ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பத்துக்கு சன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சன்னாவை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு ஸோ அதை வந்து 4 to 5 விசில் வர அளவு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது குக் ஆனதுமே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அது ஃப்ரை ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் தக்காளி போட்டு ஸோ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்புறமா வீட்டு மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஸோ இது ஆறுனதும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது இதை அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது நான் 2 பட்டை 2 லவங்கத்தை போட்டு அரைச்சிக்கிறேன். ஸோ இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டு 1/4 சிட்டிகை வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். ஸோ இந்த வேக வச்ச சன்னாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச சன்னாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதி வந்ததும் 1 ஸ்பூன் வந்து சன்னா மசாலாவை ஆட் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம தோசைக்கு, இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ ஆப்பம் சுட்டுடலாம். அவ்வளோதான், ஆப்பம் ரெடி.